போலீஸ்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ரெண்டு விதமான இமேஜ் வரும் இல்லையா? ஒன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல இமேஜ், இன்னொன்னு நாம பாக்குற கேக்குற ஒரு இருண்ட யதார்த்தம். இந்த ரெண்டு முகங்களையும் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு பக்கம் போலீஸ்னா மக்களின் நண்பன்னு சொல்றாங்க. ஆனா நிஜத்துல அவங்க பயத்தோட சின்னமா மாறிட்டாங்க. இதுதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே போலீஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் போலீஸோட நோக்கம் இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ அவங்களோட முக்கியமான வேலைகள்னு என்ன சொல்றாங்க? முதல்ல தப்பு நடக்காம தடுக்கணும். ஒருவேளை நடந்தா குற்றவாளிகளை பிடிக்கணும். பிடிச்சவங்கள கோர்ட்ல நிப்பாட்டி நீதியா வாங்கி தரணும். எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். இதுதானே நமக்கு காட்டப்படுற படம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நிஜம் என்ன? இந்த ஐடியல் இமேஜுக்கும் ரியாலிட்டிக்கும் உண்மையிலே சம்பந்தம் இருக்கா? இப்போ நாம கேட்க வேண்டிய நேரடியான கேள்வி இதுதான். நாம நம்புற இந்த ஐடியாலுக்கும் நிஜத்துல நாம பாக்குறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இங்க இருக்கிற முரண்பாடுகளை பாருங்களேன், ரொம்பவே முக்கியமானவ. சாதாரண மக்கள் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயந்து ஒதுங்கி போறாங்க. ஆனா அதே சமயம் பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ் கூட ரொம்ப சகஜமா ஃப்ரெண்ட்லியா பழகுறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் கஸ்டடியில மர்மமான முறையில கைதிங்க இறந்து போறது ஒரு தொடர்கதையா ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் விட அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? சமுதாயத்துல நடக்கிற பாலியல் வன்கொடுமை, கும்பலா சேர்ந்து தாக்குறது மாதிரியான கொடூரமான குற்றங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் லாக்கப்குள்ளேயே நடக்குதுன்னு புகார்கள் வருது. சரி, இந்த இருண்ட யதார்த்தத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின ஒரு நிஜ சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். தூத்துக்குடியில நடந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவங்களோட கஸ்டோடியல் டெத் இந்த முழு சிஸ்டம்த்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சது. இது வெறும் குற்றச்சாட்டல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நடந்த ஒரு கொடூரம். இந்த சிஸ்டம் மேல பல கேள்விகளை இது எழுப்புச்சு. சிபிஐயோட விசாரணையும் அதுக்கப்புறம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பும் அந்த வன்முறைக்கு பின்னால இருந்த ஒரு காரணத்தை வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த காரணம் நம்மள உறைய வைக்கும். அது எது தற்செயலா நடந்ததில்ல. இது சிபிஐ ரிப்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட நேரடி வாசகம். நாம் பொழுதுபோக்குவதற்காகத்தான் அப்பனும் மகனும் சிக்கியுள்ளார்கள், அடித்து விளையாடுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த கொடூரமான மனநிலைய. இதுதான் அங்க நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி கஸ்டடி வன்முறைகளை நாம எப்படி பார்க்கணும்? இது ஒரு சில போலீஸ் அதிகாரிகளோட தனிப்பட்ட விச்சின்னமான குற்றங்களா, இல்ல இது ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸோட அடிப்படை கேரக்டராவே மாறிடுச்சா? இந்த மாதிரி அங்கங்க அம்பலமாகிற சம்பவங்களை தனிப்பட்ட சில கெட்ட போலீஸ்காரங்களோட குற்றமா மட்டும் நாம கடந்து போயிடலாமா?